Taste the Daily. வேளச்சேரி KFC கடையில் சிக்கன் பீஸ் துர்நாற்றம் வீசுவது குறித்து வாடிக்கையாளர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். சிக்கன் பீஸில் துர்நாற்றம் வீசுவது குறித்து குடும்பத்துடன் வந்த வாடிக்கையாளர்கள் கடை ஊழியர்களிடம் புகார் தெரிவித்தனர். அப்போது வேறு 2 சிக்கன் பீஸுகளை சாப்பிட கொடுத்ததில் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் கிளை மேலாளருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர். அவரும் ஆய்வு செய்கிறோம் என அலட்சியமாக பதில் கூற நடந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் வீடியோவாக வெளியிட்டனர். இதே போன்று வேறொரு வாடிக்கையாளர் தனது குழந்தைக்கு வாங்கி கொடுத்த சிக்கன் பீஸில் துர்நாற்றம் வீசியது குறித்து புகார் அளித்ததும் வீடியோவாக வெளியானது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை பெரிய கடைகளில் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு லேடி தான் எங்ககிட்ட பேசினாங்க, ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற பீஸ் சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் இது பேசி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு டேக்அவே எடுத்துட்டாரு. இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு அவங்க பையன் சாப்பிட்டு இந்த மாதிரி கெட்டு போன ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கத்திட்டு இருந்தார். அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்குமே டெலிவரி பண்ணியிருக்காங்க கெட்டு போன சிக்கனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே அவங்களோட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே அவங்க வந்துட்டு எதுவுமே கொடுக்கவே இல்லை. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளில் இருந்து உரம் தயாரிக்கும் 200 மையங்களை திறனற்ற திமுக அரசு மூடியது தொழிலாளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை தரம் பிரித்து அதிலிருந்து உரம் தயாரிக்கும் திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் கீழ் சென்னையில் 15 மண்டலங்களிலும் செயல்பட்டு வந்த 208 மையங்கள் மூலம் சுமார் 3000க்கும் மேலான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் திறனற்ற திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் கவனம் செலுத்தாமல் அலட்சியத்துடன் செயல்பட்டது. இதனால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் செயல்பட்டு வந்த மக்கும் குப்பைகளை உரமாக தயாரிக்கும் திட்டம் பாதியிலேயே நின்று உள்ளது. இதனால் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் கல்லா கட்டும் நோக்கிலேயே செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.